ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு மினி இட்லி மாதிரி தெரிஞ்சாலுமே இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 கைப்பிடி அளவுக்கு பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு இடியாப்பு மாவு சேர்த்துருக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது மாவு சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. மாவு சுருண்டு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் தட்டிடுங்க. பிளேட்டில் தட்டிட்டு லேசாக ஆறுனதுக்கப்புறம் அந்த லேசான சூடு இருக்கும் போதே மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா வடை போல் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் பண்ணும்போது நம்மளுக்கு மினி இட்லி மாதிரி இருக்கும். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் கூட உருட்டி வச்சுக்கலாம். எந்த ஷேப்பு வேணுமோ உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சதை ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. அந்த டயத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. பொடிசா நறுக்கி வச்சிருக்க பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு செஸ்வன் சாஸும் அதுக்கப்புறம் சில்லி சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லேசாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி அதனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா மசாலா ரெடியானதுக்கப்புறம் நம்மளுக்கு கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ வெந்த கொழுக்கட்டையை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நம்மளுடைய சில்லி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மினி இட்லி மாதிரி இருக்கும். யார்கிட்ட கொடுத்தாலும் கூட சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது இட்லி நினச்சி சாப்பிட்றவங்களுக்கு இது கொழுக்கட்டைங்கிறது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.